ஆண்டவருடைய அழகை ரசிக்கிற யாருமே அழகா இல்லாம போனதே இல்லை. அசிங்கமா இருந்த என்னுடைய வாழ்க்கை அழகு இல்லைங்க. நான் சொல்றேன், அலங்கோலமா இருந்த என்னுடைய வாழ்க்கை, அசிங்கமா இருந்த என்னுடைய வாழ்க்கை அழகு இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கை அழகு இல்லை. நான் சாணியை தலையில சுமந்துட்டு கிட்டத்தட்ட எங்களுடைய வீட்டிற்கும் எங்க அப்பா வாழை வச்சிருக்க தோப்புக்கும் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்க அப்பா இந்த மாட்டு சாணிகளை எல்லாம் போய் விலை பேசுவார். ஒவ்வொரு கூட்டமா பெரிய பெரிய ஒரு குழிக்குள்ள அந்த மாட்டு சாணிகளை எல்லாம் போட்டு போட்டு பெரியவா நிரப்பி வச்சிருப்பாங்க. அது இருக்கும் ஒரு 3 டன்னு 4 டன்னு. அதை எடுத்துட்டு போய் சாக்கில் சுமந்து ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி வாழை மரத்துக்கு போட்டோம். அந்த வாழை நல்லா வளரும். அதுக்காக எங்க அப்பா எங்களை தூக்கி தலை மேல வச்சிருவார். இந்த மாட்டு சாணி எந்த மாட்டு சாணியுமே மணக்காது. மாட்டு சாணி ரொம்ப ஸ்மெல் வரும். அதுவும் போட்ட உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப வித்தியாசமான நாத்தனா. அது நீங்க ஆனா உங்களுக்கெல்லாம் நாத்தம் ரொம்ப குறைவா தான் தெரியும். ஏன்னா இங்க உள்ள மாடுகளெல்லாம் வெறும் பேப்பர் அல்லவா தின்னுது. அது எங்க வெறும் பேப்பரை தின்னுட்டு தண்ணியை குடிக்கிற மாட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாட்டு சாணி அவ்வளோ நாத்தம் இருக்கும். அது வேற, இந்த மாட்டு சாணியை போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது கட்டியாகாம இருக்கிறதுக்கு அந்த மாடை கட்டுற அந்த இது இருக்குல்ல, அந்த குடிசை போட்டிருப்பாங்களே மாடை கட்டுறதுக்கு, அதுல இருந்து ஒரு வாய்க்காலை எடுத்து கரெக்டா அந்த குழிக்குள்ள விட்டுருவாங்க. இந்த மாடு யூரின் பாஸ் பண்றது எல்லாம் அது வழி கரெக்டா அந்த மாட்டு சாணி அந்த குழிக்குள்ள போகும். எங்க அப்பா விலை பேசுவார் பாருங்க, கஷ்டமா இருக்கும். அந்த மாட்டு சாணியை தூக்கி தலையில வச்சா அப்படியே ஒழுகிறது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, அந்த மாதிரிலாம் நிறைய ஒழுகும். கண்ணுலாம் ஒழுகும், மூக்கில் ஒழுகும். அப்படியே உச்சன் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த மாட்டு சாணியை அதோடு சேர்ந்து சுமந்து கொண்டு போகும்போது, அதுக்கப்புறம் குளிச்சு 10 டைம் சோப்பு போட்டு குளிச்சா கூட ஒரு 2 நாளுக்கு அந்த ஸ்மெல்லு நமக்கு மூக்கிலே அடிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா அப்படி ஒரு அழகற்ற வாழ்க்கை வாழ்ந்தவன் நான். ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், கர்த்தர் என்னை அழகாக்கி இருக்கிறார், கர்த்தர் அலங்கரித்து இருக்கிறார், கர்த்தர் அவருடைய கனமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களையும் எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் நிறைய கொடுத்திருக்கிறார். அலங்கோலமா இருந்த வாழ்க்கையை அழகாக்குறதற்கு அவருடைய அழகை நான் ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல யாராவது ஒருவர் அலங்கோலமான வாழ்க்கையில இருக்கிறீங்களா? அசிங்கமாய் நாற்றம் அடிக்கிறது போல வாழ்க்கை, வெளி தோற்றத்துக்குள்ள உள்ளுக்குள்ள கூட நீங்க அப்படி இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், அவருடைய அழகை ரசிக்க ஆரம்பிங்க. உங்க அழகை ரசிக்கிறதற்கு பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் உண்டாக்குவார். உங்க அழகை ரசிக்கிற ஜனங்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. இன்னொரு டைம் கூட எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்கள் எல்லாரும் தட்டி பாடணும். ஓ ஹalleluya. அவர் இடதுகை என் தலைகீழ், வலக்கரத்தாலே தாங்குகிறார். சொல்லுங்க, அவர் இடதுகை என் தலைகீழ், வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமலே என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமலே என்மேல் பறந்த கொடி நேசமே. கைய மேல உயர்த்தி இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்த. கைய
இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. ஹல்லேலூயா.